அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்தில் யாரையுமே தன்னிறைவு கொண்டவனாக யாரையுமே படைக்கவில்லை. ஒருவரின் பக்கம் தேவையுள்ளவனாகத்தான் அல்லாஹ் படைத்திருக்கின்றான். ஒரு மனிதன் தனி மனிதனாக வாழ்ந்து உலக இன்பங்களை ஒரு போதும் அனுபவிக்க முடியாது. இந்த உலகத்தில் மன நிம்மதி வேண்டும், அமைதி பெற வேண்டும். மனிதன் ஒரு பரிபூர்ணத்துவமான மனிதனாக வாழ வேண்டும் என்று சொன்னால் மனிதனுக்கு வாழ்க்கையில் எத்தனையோ விடயங்கள் தேவைப்படுகிறது. அதில் மிக முக்கியமான ஒன்றுதான் மனிதர்களுக்கு மனிதர்கள் தேவை. ஒரு ஆணாக இருந்தால் ஒரு பெண், ஒரு பெண்ணாக இருந்தால் ஒரு ஆண், கணவன் மனைவி என்ற உறவு. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இப்படியாக மனிதர்களை மனிதனின் பக்கம் தேவையுள்ளவனாக அல்லாஹ் படைத்து வைத்திருக்கின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னார்கள், அல் முஃமினு லில் முஃமினி கல் புன்யானி யஷுத்து பஅதுஹு பஅதா. ஒவ்வொரு மனிதனும் ஒரு தனி கற்களை போன்றவர்கள். ஒரு கல்லினால் மட்டும் ஒரு கட்டிடம் கட்ட முடியாது. ஒரு கட்டிடம் கட்டுவதாக இருந்தால் பல கற்கள் தேவைப்படும். ஒவ்வொரு கல்லுக்கு மேல் ஒன்றை வைத்து அடுக்கும் பொழுது அது ஒன்றுக்கு ஒன்று பலமாக இருப்பது போலதான் முஸ்லீம்களுடைய வாழ்க்கை என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஓமானமாக சுட்டிக்காட்டினார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தந்த குடும்பத்தை கொண்டு போய் அந்த பாலைவனத்தில் விட்டு வந்தார்கள். விட்டு வரும் பொழுது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு வாப்பா, அவர்களுக்கு மனதில் பல வகையான கவலைகள் இருந்துச்சு. அந்த ஒவ்வொரு கவலையையும் நினைத்து துஆ செய்தார்கள். அதை பற்றி பேசுவதற்குரிய ஹுத்பாவல்ல. 4 வகையான கவலைகள், 4 வகையான துஆக்கள். பாதுகாப்புக்காக வேண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டார்கள். 2வது துஆ கேட்டார்கள், என்னுடைய குடும்பத்தினுடைய ஆத்மீக வாழ்க்கை, என்னுடைய குழந்தைகளுடைய ஆத்மீகம் எப்படி கட்டி எழுப்பப்பட வேண்டும். ரப்பனா லியுகீமுஸ் ஸலாஹ், என்னுடைய குடும்பம், என்னுடைய மனைவியை நான் தனியே விட்டு போகின்றேன். இவர்களுடைய தொழுகைக்கு என்ன ஆகும்? இவர்கள் எப்படி தொழுது கொள்வார்கள்? இவர்களுக்கு யாரை இமாமத்து செய்வார்கள்? தொழுகையை எப்படி இவர்கள் நிறைவேற்றுவார்கள்? அதனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குடும்பத்தினுடைய தொழுகைக்காக வேண்டியும் துஆ கேட்டார்கள். 3வது துஆ கேட்டார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், என்னுடைய மகனையும் என்னுடைய மனைவியையும் தனிய ஒரு பாலைவனத்தில் விட்டு வருகின்றேன். தனிமையில் வாழப்போகிறார்கள். மனிதனுக்கு தனிமையில் வாழ முடியாது. மனிதன் இன்னொரு பக்கம் தேவையுள்ளவனாகத்தான் இருக்கின்றான். ஒரு குடும்பமாக, ஒரு சொசைட்டியாக, ஒரு சமூகமாகத்தான் மனிதன் வாழ வேண்டும். எனவே துஆ கேட்டார்கள், வஜ்அல் அஃபிதத்தம் மினன் நாஸி தஹ்வி இலைஹிம். யா அல்லாஹ், என்னுடைய குடும்பம், என்னுடைய மகன், என்னுடைய குழந்தை, மனைவி தனியே இருக்கிறார்கள். அவர்களுடைய தனிமையை நீ போக்கி வைப்பாயாக. 4வது துஆ கேட்டவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யா அல்லாஹ், அவர்களை விட்டு வந்திருக்கின்றேன். ஏதோ 2-3 நாட்களுக்கு சாப்பிடுவதற்கான ஏற்பாடு இருக்கிறது. அவர்களுடைய வயிற்று பசியை போக்குவதற்கு தேவையான உணவு ஏற்பாட்டை நீ செய்து வைத்து விடுவாயாக. வர்ஸுக்ஹும் மினஸ் ஸமராத்தி ரிஸ்கல் லஹும், அவர்களுக்கு பல வர்க்கத்தையும் உணவாக கொடுப்பாயாக என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 4 துஆ கேட்டார்கள். ஒவ்வொரு தகப்பனும் குழந்தைகளை பற்றி பேசும் பொழுது, குழந்தைகளை பற்றி கதைக்கும் பொழுது இந்த 4 விடயத்துக்குள்ளதான் கதைப்பார்கள். பாதுகாப்பான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும். நாங்கள் ஒரு கேள்வி கேட்க வேண்டும், எங்களுடைய ஊர், எங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பான சூழலா? ஈமானுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா? எங்களுடைய ஊருடைய அஹ்லாக்கு, பண்பாட்டுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா? உடைமைகளுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா? இங்கு இருக்கக்கூடிய சிறார்களுடைய பழக்க வழக்கங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா? சுப்ஹானல்லாஹ். ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினன். பாதுகாப்பான ஊரு. பாதுகாப்பு என்றால் வெறுமனே எதிரிகள் வந்து தாக்கிவிட்டு போவது மட்டுமல்ல. எதிரிகளுடைய தாக்கத்தை விடவும் மோசமான தாக்குதலாக மாறிவிட்டது நுளம்புகளுடைய தாக்குதல்.
நுளம்பினால் அவதிப்படக்கூடியவர்கள், நோய்வாய்ப்பட்டு வாடக்கூடியவர்களுடைய தாக்கம் சுப்ஹானல்லாஹ். ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினன். இந்த ஊர் ஒரு ஆரோக்கியமான ஊரு. நாங்க என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா? எங்களுடைய ஊர்ல அல்ஹம்துலில்லாஹ் கடந்த 5 வருஷமாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் யாரும் இங்க இல்ல. எல்லாரும் ஹெல்த்தியா இருக்கிறாங்க. இது ஒரு பாதுகாக்கப்பட்ட ஊரு, நோயை விட்டும் பாதுகாக்கப்பட்ட ஊரு. என்னோட ஊர்ல அல்ஹம்துலில்லாஹ், எங்களோட ஊருக்கு வாங்க, எங்களோட பள்ளிக்கு வந்து பாருங்க, எந்த ஒரு மனிதரும் யாருமே, இது குறையாக சொல்லவில்லை, யதார்த்தத்தை சொல்லுகின்றேன். ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால, 15 வருடங்களுக்கு முன்னால பள்ளிவாசல்களுக்குள்ள பயான் செய்யக்கூடியவர் கூட கியாஸ்ல, புட்டுவத்தில, கதிரையில உட்கார்ந்து பயான் செய்வது கூடுமா கூடாதா என்றெல்லாம் பேசப்பட்ட இந்த நாட்டில் இன்றைக்கு கதிரையில உட்கார்ந்து தொழக்கூடிய வாலிபர்களும் வந்து விட்டார்கள். எங்களுடைய சமூகத்தினுடைய தேக ஆரோக்கியம் கேள்விக்குறியாக இருக்கிறது. தேக ஆரோக்கியம் கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, தனிமை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆக்கள் தனியே படிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அந்த விளக்கத்தை நசீபாக்குவானாக. தனிமையில் குடும்பம் வாழக்கூடாது. நாங்கள் ஒருவரின் பக்கம் தேவையுள்ளவனாகத்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறார். இதை பற்றி பேசும் பொழுது குர்ஆன் சொல்லுகிறது, சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எந்த நாளில் அல்லாஹ் படைத்தானோ அதே நாளில் அடுத்தபடியாக அவர்களில் இருந்து ஹவ்வாவையும் அல்லாஹ் படைத்து விட்டான். ஏனென்றால் இப்ராஹிம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தனியே வாழ முடியாது. தனி மனித வாழ்வை பற்றி இஸ்லாம் பேசியதே கிடையாது. மனிதனுடைய வாழ்க்கையை அல்லாஹ் பேசும் பொழுது குடும்பத்திலிருந்து தான் ஆரம்பிக்கின்றான், குடும்பமாக வைத்து ஆரம்பிக்கின்றான். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், உங்களுடைய குடும்ப வாழ்க்கை எங்கே இருக்கிறது? ஆரோக்கியமான குடும்ப வாழ்க்கையில் நாங்கள் இருக்கிறோமா? ஃபேமிலி சேஃப்டி நெட், என்னுடைய குடும்ப வாழ்க்கையினுடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு உத்தரவாதப்படுத்தப்பட்டிருக்கிறது? நிக்காஹ் செய்து திருமணம் முடித்து விட்டு வலிமா சாப்பிட்டு விட்டு வந்து 3 மாதங்களுக்கு பிறகு கூட ஒருவரை பார்த்து கேட்க முடியாத கட்டத்தில் வாழுகிறோம். உங்களுடைய மகனும் மருமகளும் நல்லா இருக்கிறாங்களான்னு கேட்கறதுக்கு கூட பயமாக இருக்கிறது. என்ன பிரச்சனையோ தெரியாது, என்ன சிக்கலோ தெரியாது. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, குடும்ப வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்வது, இதுக்கு என்ன செய்ய வேண்டும்? குடும்ப வாழ்க்கை என்றால் என்ன? சுவர்க்கத்துக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் போனார்கள். சுவர்க்கத்துக்கு ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் போனார்கள். அங்கே வசித்தார்கள். தனி மனிதனாக வாழவில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தனி மனிதனாக போய் சுவர்க்கத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வாழ இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைத்தான். மலக்குமார்களுக்கு சொன்னான் சுஜூது செய்யும்படியாக. அனைவரும் சுஜூது செய்தார்கள், சிரம் சாய்த்தார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மலக்குமார்களுக்கு முன்னால் உயர்த்தினான், கண்ணியப்படுத்தினான், சங்கைப்படுத்தினான். நாங்கள் எல்லாம் குர்ஆனினூடாக படித்த பாடங்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 பேருக்கு என்ன தெரியுமா புத்திமதி சொன்னான்? அல்லாஹ்வுடைய முதலாவது புத்திமதி, இந்த விடயத்தை கவனத்தில் கொள்ளுங்கள். இது குர்ஆன் பேசக்கூடிய வார்த்தைகள், குர்ஆனுடைய தத்துவங்கள். குர்ஆன் முதலாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன தெரியுமா அல்லாஹ் சொன்னான்? நீங்க 2 பேரும் சுவர்க்கத்துக்குள்ள போய்த்து வாழுங்கோ என்று சொல்லல. நீங்க 2 பேரும் சுவர்க்கத்துக்குள்ள போய்த்து வாழுங்கோன்னு சொல்லல. ஆனா அடுத்த அடியில சொல்லுகின்றான், நீங்க 2 பேரும் சுவர்க்கத்துக்குள்ள போய் நல்ல எவைகள் எல்லாம் சாப்பிட வேண்டும், பருக வேண்டும், குடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ வகுலா மின்ஹா ரகதன் ஹைஸு ஷிஅ்துமா, நீங்க விரும்பின பிரகாரம். எதுவுமே தடை இல்லை, எல்லாம் ஹலால். உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டவைகள் ஏராளம் இருக்கிறது. அனைத்தையும் சாப்பிடலாம், பருகலாம், குடிக்கலாம். எதுவுமே தடை கிடையாது. நீங்க 2 பேரும் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க என்று சொல்றதுக்கு முன்னால் அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க 2 பேரும் சுவர்க்கத்தில் பெய்த்து வாழுங்கோன்னு சொல்லல. அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்லுகிறான்? நீங்களும் கொஞ்சம் குர்ஆனை எடுத்து குறைஞ்சபட்சம் தர்ஜுமத்துல் குர்ஆனிலேயாவது அர்த்தத்தை படிங்க. அர்த்தத்தை படிங்க. குர்ஆன் இதைத்தான் பேசுது. குர்ஆன் சொல்லுது,
உஸ்குன் அன்த வ ஸௌஜுகல் ஜன்னah. உஸ்குனா, நீங்க ரெண்டு பேரும் சுவர்க்கத்துக்குள்ள போங்கன்னு சொல்லி இருக்கலாம் அல்லாஹ்வுக்கு. அல்லாஹ் அப்படி சொல்லல. அல்லாஹ் சொல்லுகிறான் உஸ்குன். நபியே ஆதமை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க சுவர்க்கத்தில் போய்த்து வாழுங்கோ, உங்களோட மனைவியையும் கூட்டிக் கொண்டு போங்க. மனைவி உங்களுடைய நிர்வாகத்தின் கீழே தான் இருக்க வேண்டும், நீங்க தான் தலைவராக இருக்க வேண்டும். இதுதான் முதல் கட்டளை. மனித சமூகத்துக்கு அல்லாஹ்வினால் விடப்பட்ட முதல் கட்டளை இந்த கட்டளை தான். மனைவியிட வீட்டுக்கு கணவன் போறதல்ல, கணவனுடன் மனைவி போக வேண்டும். மனித கோடிகளுக்கு அல்லாஹ் முதலாவது சொன்ன புத்திமதி உஸ்குன் அன்த வ ஸௌஜுகல் ஜன்னah. சூரத்துல் பக்ராவை பிரட்டுங்கள், சூரத்துல் ஆராவை பிரட்டுங்கள், சூரத்துல் மரியமை பிரட்டுங்கள், தாஹாவை பிரட்டுங்கள். சுப்ஹானல்லாஹ், எல்லா இடத்திலையும் கிடைக்கும் உங்களுக்கு இது. நீங்க ரெண்டு பேரும் சுவர்க்கத்தில் போய்த்து வாழுங்கோ என்று அல்லாஹ் சொல்லாமல் அல்லாஹ் எப்படி தெரியுமா சொல்லுகிறான்? உஸ்குன் அன்த வ ஸௌஜுகல் ஜன்னah. ஆதமே, நீங்க சுவர்க்கத்துக்குள்ள போங்கோ, நீங்க போகக்குள்ள வ ஸௌஜுக், உங்களுடைய மனைவியையும் அழைத்துக் கொண்டு போங்க, மனைவியுடன் சேர்ந்து போங்க. அல்லாஹ் வித்தியாசப்படுத்துகிறான். தலைமைத்துவம், பொறுப்பு, லீடர்ஷிப் இது யார்கிட்ட இருக்க வேண்டும்? இது கணவன்கிட்ட இருக்க வேண்டும். கணவன்கிட்ட அது இருக்கணும் என்றால் கணவனுடைய கஸ்டடியில தான் மனைவி இருக்க வேண்டும். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மூணாக பார்ப்போம். நீங்கள் எல்லாம் படித்த இன்டலெக்சுவல்ஸ், அதனால் உங்களுடன் கொஞ்சம் விரிவாக பேசுகின்றேன். அல்லாஹ்வுடைய கட்டளைகள்ல மூணு இருக்கிறது. ஒன்று இருக்குது, கட்டளையை சொன்னதும் அல்லாஹ், அதை எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை சொன்னதும் அல்லாஹ். கட்டளையும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து, அதை எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதும் அல்லாஹ் தான் சொன்னான். வேறு யாருக்கும் அதுல கையடிக்கிறதுக்கு அல்லாஹ் அனுமதி அளிக்க இல்லை. உதாரணமாக, ஒருவர் மௌத்தாகிவிட்டால் அனந்தர சொத்து பங்கு வைக்கப்பட வேண்டும். இந்த நாட்டில் ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. பெரிய புள்ளைக்கு, சின்ன புள்ளைக்கு, பொம்பளை பிள்ளைகளுக்கு இப்படி என்று சொல்லி, வாப்பவை பார்த்து கொண்ட பிள்ளை என்று சொல்லி எல்லாம் நாங்களாக ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். ஜாஹிலியா காலத்து கலாச்சாரம் மாதிரி. ஜாஹிலியா காலத்து கலாச்சாரம் என்னவென்று சொன்னால், ஒருவர் மௌத்தாகிவிட்டால் அவருடைய சொத்துக்கள்ல எந்த ஒரு சொத்தும் பெண்களுக்கு கொடுக்கப்பட மாட்டார்கள். பெண்களையும் சொத்தாக மாற்றி பிரித்துக் கொள்வார்கள். உனக்கு இந்த மகள், எனக்கு இந்த மனைவி, எனக்கு இந்த குழந்தை என்று சொல்லி சொத்தாக மாற்றி பெண்களை பிரித்துக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஜாஹிலியா காலத்து பழக்க வழக்கத்தினுடைய அதாவது சாயல்கள் இந்த நாட்டில் இப்பையும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அனந்தர சொத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்லுகிறான்? நீங்க ஒருவர் மௌத்தானா அவருடைய சொத்து எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும் என்பது மட்டுமல்ல, சட்டத்தை சொல்லிவிட்டு முழு சட்டத்தையும், ஒருவர் மௌத்தானா அவனுடைய சொத்து எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும், வீடு யாருக்கு, மிக திட்ட தெளிவாக சொல்லிவிட்டான். அதுல நீங்க அந்த மதுஹபு, இந்த ஜமாஅத்து, இந்த கொள்கை எதுக்குமே இடம்பாடு கிடையாது. ஒருவர் மௌத்தானால் சொத்து இப்படித்தான் பங்கு வைக்கப்பட வேண்டும். இப்ப நான் கேட்கிறேன், நாங்க புகுந்ததே மனைவியிட வீட்டுள்ளுக்கு, நாங்க வாழ்றது அவட வீட்டுள்ளுக்கு, நாங்க பிறந்த வீட்டுல யாரோ ஒருத்தர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. அனந்தர சொத்து பங்கு வைப்பது என்பது எப்படி சாத்தியப்படும்? ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும். ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும். என்னுடைய வீடு, என்னுடைய பராமரிப்பில் தான் என்னுடைய மனைவி வாழுகிறாள். நான் தான் வீடு கட்டி கொடுத்திருக்கின்றேன். என்னுடைய வீட்டில தான் நாங்கள் குடும்ப வாழ்க்கையை ஆரம்பித்திருக்கின்றோம். இது என்னுடைய வாப்பட வீடு அல்ல, இது ஏண்ட வீடு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் அப்படித்தான் சொன்னான். உஸ்குன், ஆதமே, நீங்களும் மனைவியும் வைத்து சுவர்க்கத்தில் வாழுங்கோன்னு சொல்லல, நீங்க சுவர்க்கத்துக்கு போங்கோ, உங்களோட மனைவியை கூட்டிக் கொண்டு. ஏன் காரணம் என்றால், தலைமைத்துவம் என்பது உங்களோட கையில் இருக்கணும். இரண்டாவது சில கட்டளைகள் இருக்கிறது. கட்டளை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்திருக்கும். கட்டளை அல்லாஹ்வுடைய கட்டளை. அதை எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் அதை நீங்க யார்கிட்ட கேட்டுக்கோங்க? சர்தாரே ஆலம்,
தாஜுல் மதீனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டுக்கோங்க. தொழுங்கோ. எப்படி தொழணும்? சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி. ஹஜ் செய்யுங்கோ. ஹுது அன்னி மனாசிகக்கும். ஹஜ் நான் எப்படி செஞ்சேனோ நீங்க அப்படி ஹஜ் செய்யுங்கோ. அல்லாஹ் சொல்றான் வலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத். ஹஜ் எப்படி செய்யணும்? நபியை பார்த்துக்கோங்க. வஅகீமுஸ் ஸலாஹ். நீங்க தொழுங்கோ. எப்படி தொழணும்? நபி தொழுது போல தொழுங்கோ. நோம்பு பிடிக்கணும். எப்படி பிடிக்கணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோம்பு பிடிக்கிறதுக்கு சொல்லி தந்த முறைகள் இருக்கிறது. அந்த முறையில நோம்பு பிடித்துக் கொள்ளுங்கோ. குர்பானி கொடுக்கணுமா? லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். குர்பானியை பத்தியும் குர்ஆன் சொல்லுது. ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். ஹஜ் பெருநாளுடைய தொழுகையை தொழுது விட்டு நீங்க குர்பான் கொடுத்துருங்கோன்னு சொன்னாங்க. அல்லாஹ் சொல்லுகிறான். ஆனா குர்பானி எப்படி கொடுக்கணும்? யார் கொடுக்கணும்? குர்பான் கொடுக்க முந்தி அந்த பிராணியை எப்படி மதிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும்? அந்த பிராணியினால் சூழல் மாசுபடாமல் எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்? 10 நாளைக்கு முன்னால கொண்டு வந்து கட்டின மாடு, கொண்டு வந்து கட்டின பிராணிகள் எப்படிப்பட்ட சூழலை மாசுபடுத்தி விட்டு போகும்? அதுக்கு நாங்க என்ன செய்ய வேண்டும்? இவைகள் எல்லாம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலிருந்து படிக்க வேண்டிய பாடங்கள். சட்டத்தை சொன்னது அல்லாஹ், நடைமுறைப்படுத்துவதற்கான அனுகூலங்களை முறைகளை சொல்லி தந்தது அல்லாஹ் சொன்னா. நீங்க நபியினுடைய வாழ்க்கையில பார்த்துக்கோங்க. மூணாவது ஒன்று இருக்கிறது. சட்டத்தை அல்லாஹ் சொன்னான். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு உங்களோட ஊர்ல, உங்களோட கலாச்சாரத்துல, உங்களோட பழக்க வழக்கத்துல, உங்களோட ஊர்ல என்ன செய்யறாங்களோ நீங்க அப்படி அதை செஞ்சுக்கோங்க. சாப்பிடுங்கோண்டு மார்க்கம் சொல்லிச்சுது. ஹலாலா சாப்பிடணும், ஹெல்தியா சாப்பிடணும். எதை சாப்பிடணும்? உங்களோட ஊர்ல என்ன இருக்குது? உங்களோட ஊர்ல ஒட்டகரச்சி இல்லையா, மாட்டரச்சா இருக்குது, நீங்க அதை சாப்பிடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த ஊர்ல என்னென்ன மக்கள் எதை உடுத்தார்களோ அந்த உடுப்பை உடுத்துக்கோங்க. நான் உடுத்தது ஏந்த ஊர்ல எங்கட கிளைமேட்டுக்கு, எங்கட கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி உடுத்திருக்கின்றேன். உங்களோட ஊருக்கு நீங்க இப்படி உடுத்துக்கோங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நபி எங்களுக்கு ஒரு அழகான வழிகாட்டினாங்க. கலாச்சாரத்தையும் பேணிக்கோங்கோ, சட்டத்தையும் பேணிக்கோங்கோ. அல்லாஹ்வுடைய கட்டளைகள் 3. அதுல ஒன்றுதான் அல்லாஹ் சொல்லி, அல்லாவே சொல்லி தந்தான். இதை நடைமுறைப்படுத்துவதற்கு நீங்க யார்கிட்டையும் கேட்டு போக கூடாது. நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க. உதாரணமாக அனந்தர சொத்து பிரிக்கிறது. 2வது சொல்லலாம் மஹரமியத்தானவர்கள். ஒருவருக்கு எத்தனை பெண்கள் மஹரம், ஒருவருக்கு ஒரு பெண்ணுக்கு எத்தனை ஆண்கள் மஹரம், இதை சொன்னது யாரு? இது அல்லாஹ்வே சொல்லிவிட்டார். ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும் வபனாத்துக்கும் வஅம்மாத்துக்கும் வகாலாத்துக்கும். உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு மஹரமான பெண்கள் யாரு, மஹரம் இல்லாத பெண்கள் யாரு, குடும்ப பெண்கள் யாரு? சில பெண்கள் இருப்பாங்க குடும்பத்து பெண்கள், ஆனா அவங்க மஹரம் இல்ல. மஹரம் இல்லாத குடும்ப பெண்களை எப்படி நாங்கள் நடத்தாட்ட வேண்டும்? சில பெண்கள் மஹரம், குடும்பத்து பெண்கள் மஹரம், அவர்களை எப்படி நாங்கள் நடத்தாட்ட வேண்டும்? சில பெண்கள் மஹரமே இல்ல, அஜ்னபியத்தான பெண்கள், நாங்க அவருடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? நாங்க வேலை செய்யற இடத்துல பெண்களும் இருக்கிறாங்க, நாங்க வேலை செய்யற இடத்துல ஆண்களும் இருக்கிறாங்க, நாங்க எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? وَوَجَدَ مِن دُونِهِمْ امْرَأَتَيْنِ تَذُودَانِ. குர்ஆன் அல்லாஹ் உதாரணம் சொல்லுகின்றான். ஆண்களும் பெண்களும் ஒன்றல்ல, வேலை செய்யக்கூடிய இடத்தில் ஆணும் பெண்ணும் இருக்கிறாங்களா, நாங்க எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அதற்குரிய முறையையும் குர்ஆன் சொல்லி தந்திருக்கிறது. 3வது ஒன்றையும் குர்ஆன் சொல்லுகிறது. கடன் வாங்க போறீங்களா, கடன் கொடுக்கிறதுக்கு முன்னால உள்ள ஹதீஸ் மார்க்கம் இருக்குதே, அதையும் அல்லாஹ் சொல்லித்தான். நானே சொல்லி முடிக்கிறேன், அதை இன்னும் ஒருத்தர் சொல்ல வானம். கடன் கேட்கிறீங்களா ஒருத்தர்கிட்ட, கடனுக்கு முந்தி உள்ள சட்டம் என்ன? எங்கள்கிட்ட அந்த சட்டமே தெரியும். நாங்கள்லாம் கிபிலாவை முன்னோக்காம தொழுகிறாக்கள் மாதிரி, ஒது இல்லாம தொழுகிறாக்கள் மாதிரி. கடன் கொடுக்கிறதுக்கு முன்னால உள்ள கட்டளைகளை கொஞ்சம் குர்ஆன் எடுத்து படிங்கோ. கடன் கொடுக்க முந்தி என்ன செய்யணும்? உங்கள்கிட்ட ஒருத்தர் வந்து 1 கோடி 10 லட்சம் 50 லட்சம் காசு கேட்டாரு,
நீங்க எப்படி நடந்து கொள்ள வேண்டும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தர இல்ல, இது அல்லாஹ்வே நேரடியாக சொல்றான் குர்ஆன்ல. ஏண்டா அங்கத்தான் மக்கள் சண்டை பிடிப்பாங்க, அங்கத்தான் மக்கள் பிணங்கிக் கொள்வாங்க, அங்கத்தான் மக்கள் ஒத்தர் திண்டு கொள்வாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு விருப்பம் இல்ல. அல்லாஹ்வே சொல்லித்தான், அதை நானே சொல்றேன். குர்ஆனில் இருக்கக்கூடிய 6666 ஆயத்துல ஆக பெரிய நீளமான ஆயத்து கடன் வாங்கக்குள்ள எப்படி கடன் வாங்கணும், கடன் கொடுக்கக்குள்ள எப்படி கடன் கொடுக்கணும். அது சொந்த நானா தம்பிக்கு கொடுத்த கடனாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவிக்கு கொடுத்த கடனாக இருந்தாலும் சரி, மனைவி கணவனுக்கு கொடுத்த கடனாக இருந்தாலும் சரி, கடன் வாங்கக்குள் என்ன செய்யணும். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அந்த அடிப்படையில தான் குர்ஆன் 4வது ஒன்று சொல்லி இருக்கின்றா, அதுதான் குடும்ப வாழ்க்கை. குடும்பத்தில் எப்படி வாழணும், குடும்ப வாழ்க்கை எப்படி அமைச்சுக் கொள்ளணும். இது கல்யாணம் முடிச்சோம் டிவோர்ஸ் பண்ணிட்டோம் என்றதல்ல, கல்யாணம் முடிச்சோம் விவாகரத்து செஞ்சிட்டோம் என்றதல்ல. நாங்க எல்லாரும் துவா கேட்கிற காசாவுல பலஸ்தீன்ல இருக்கக்கூடிய அனாதைகள் குழந்தைகளுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்டுவாயாக என்று துவா கேட்கிறோம். அந்த துவாக்கள் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. அதை விடவும் வருத்தத்தோட சொல்லுகிறேன், அந்த அனாதைகளுக்கு ஒரு தைரியம் இருக்கிறது. என்ன தைரியம் தெரியுமா? எங்களோட உம்மா வாப்பா 2 பேரும் சுவர்க்கத்தில் வாழ்றாங்க. நாங்க மௌத்தானா சுவர்க்கத்தில் போய்த்து நாங்க 2 பேரையும் சந்திப்போம். வாப்பக்கும் உம்மக்கும் கிடைச்ச ஷஹாதத் எனக்கு கிடைக்க மாட்டாதா என்று வீரம் பேசக்கூடிய குழந்தைகள் பலஸ்தீனத்துடைய குழந்தைகள். ஆனா எங்களோட ஊர்ல உம்மாம் வாப்பாம் டிவோர்ஸ் ஆகி மன உளைச்சலோட பதட்டத்தோடையும் டென்ஷனோடையும் எங்கட வாப்பா பேரண்ட்ஸ் மீட்டுக்கு வரமாட்டாரா, எங்கட வாப்பா எங்கன்னு கேட்டா நான் என்ன சொல்றது. பெருநாள் அன்றைக்கு வாப்பா ஒரு ரூட்ல உம்மா ஒரு ரூட்ல, இந்த இப்படிப்பட்ட வீடுகள்ல இப்படிப்பட்ட குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த சின்ன பிள்ளைகளுடைய உள்ளத்தில் வரக்கூடிய அந்த ஏக்கத்துக்கு யார் பதில் சொல்லுவது? அதுக்கு யாரு குரு தோதுறது? அதுக்கு யாரு துவா கேட்கிறது? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, குடும்ப வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், குடும்ப வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இதுக்கு என்ன செய்யணும்? முதலாவது அவேர்னஸ், விழிப்புணர்வு தேவை. குடும்ப வாழ்க்கையினுடைய முக்கியத்துவம் என்ன? குடும்பம் என்றா என்ன? கணவனுடைய பொறுப்பு, ஒரு ஆணுடைய பொறுப்பு, ஒரு மனைவியினுடைய பொறுப்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாவது சொல்லிட்டான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு, நீங்க தான் லீடர், நீங்க பேய்த்து வாழுங்கோ, உங்களோட மனைவியை கூட்டிக் கொண்டு பேய்த்து வாழுங்கோ. ஆனா உள்ளுக்கு போய்த்து நீங்க 2 பேரும் ஈக்குவலாக என்ஜாய் பண்ணுங்க, ஈக்குவலாக, எந்த வித்தியாசமும் இல்லை. கணவனுக்கு கீழே மனைவி வாழ்றா, மனைவி இருக்கிறா கணவனுக்கு கீழே என்று சொல்லி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்ல வித்தியாசம் கிடையாது. நீங்க சுவர்க்கத்துக்குள்ள போறதுல கணவனுடைய பராமரிப்புல மனைவி போனா உள்ளுக்கு போய்த்து 2 பேரும் நல்லா வாழுங்க, என்ஜாய் பண்ணுங்க, உங்களுக்கு எல்லாம் ஹலால். அல்லாஹ் எல்லாத்தையும் ஹலாலாக்கி விட்டு அல்லாஹ் ஒன்றை மட்டும் ஹராமாக்கினான். அதையும் அல்லாஹ் சொன்னான், வலா தக்ரபா ஹாதிஹி ஸஜரா, இந்த மரத்தின் பக்கமாக மட்டும் நெருங்க வேண்டாம். அவ்வளவுதான், இந்த மரத்தின் பக்கமாக மட்டும் நெருங்க வேண்டாம். இந்த மரம் என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு மரமாக இருந்தாலும் எங்களுக்கு ஒரு வியாபாரியை பொறுத்த வரையில அவருக்கு அந்த மரம் என்ன தெரியுமா? வட்டி. வியாபாரிக்கு மரம் வட்டி. ஒரு வாலிபருக்கு இருக்கக்கூடிய அந்த மரம் என்ன தெரியுமா? ஒரு பெண், ஒரு சகோதரி. அந்தந்த காலத்தில் அந்தந்த நேரத்தில் என்னென்ன பாவத்தின் பக்கமாக நாங்க சோதிக்கப்படுறோமோ, நாங்க பீடிக்கப்படுறோமோ, அந்த பாவம் தான் அந்த மரம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்னான், இந்த மரத்தின் பக்கமாக மட்டும் நீங்க நெருங்க வேண்டாம், சாப்பிட வேண்டாம் என்று சொல்லல, சாப்பிட வேண்டாம் என்று சொல்லல. அல்லாஹ் சாப்பிட வானம் என்று தான் சொன்னான். ஆனால் எப்படி தெரியுமா சொல்றான்? தயவு செஞ்சு இந்த மரத்தின் பக்கமாக மட்டும் நெருங்கி விடவும் வேண்டாம். ஏன்னா கிட்ட போனா நீங்க பேய்த்திடுவீங்க, நீங்க தூர இருந்தா அது உங்களுக்கு பாதுகாப்பு.
எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, வாழ்க்கையில அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குடும்ப வாழ்க்கையை பற்றி ஏராளம் கதைத்திருக்கிறான். அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான், அழகா சொல்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்றான், அத்தலாக்கு மர்ரதான். அவளுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. 2 தலாக்கு சொல்லிட்டு உங்களோட மனைவி உங்களுக்கு மீட்டிக்கொள்ளேலும். ஆனா அது நினைச்சோன்னே செல்றது அல்ல. இன்றைக்கு கல்யாணம் முடிச்சேன், ரூமுக்கு போனேன், எனக்கு வானம் என்று சொல்றது அல்ல. சாப்பாடு சமைக்கிறதுக்கு கருவேப்பிலையும் ரம்பையும் போட்டு சமைச்சாங்க, கொண்டு டேபிள்ல வச்சதுக்கு பிறகு அதை யாரும் தின்றதில்லை, சப்பி வீசுறதல்ல கல்யாணம் என்றது. திருமணம் என்பது, திருமணத்தை பத்தி அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? கண்ணியமான சங்கையான உலமாக்கள்கிட்ட போய் இதை கேளுங்கோ, இதை கொஞ்சம் சொல்லித்தாங்க ஹசரத், குர்ஆன்ல இப்படியும் இருக்குதான்னு கேளுங்கோ. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்றான் என்ன தெரியுமா? நபிமார்களுக்கு நான் இந்த வேதத்தை கொடுத்தேன். குர்ஆன், ஜபூர், தௌராத், இன்ஜீல் இவைகளை நபிமார்களுக்கு நாங்க கொடுத்தோம். கொடுக்கும் பொழுது சும்மா கொடுக்க இல்லை. கொடுக்கும் பொழுது நாங்க சும்மா கொடுக்க இல்லை. இந்த மதரசாக்கள்ல ஷஹாதா கொடுக்கிறது போல நாங்க இதை கொடுத்தோம் கையில. இதை கொடுக்கக்குள்ள சும்மா கொடுக்க இல்லை. நான் எல்லாருக்கும் சொல்றேன், உங்களோட மதரசாவில் அவங்களுக்கு தந்த ஷஹாதா இருக்கு தானே உலமாக்களே, அதை கொஞ்சம் வாசிச்சு பாருங்க, அதுல என்ன இருக்குன்னு சொன்னேன். அதுல என்ன இருக்குது? அதுல எப்படிப்பட்ட வசியத்தெல்லாம் இருக்குது? அதுல எதை கொண்டு எங்களோட உஸ்தாதுமார்கள் எங்களுக்கு வசியத்தை செஞ்சிருக்கிறாங்க, எங்களுக்கு என்ன வேலை செய்ய சொன்னாங்க, நாங்க என்ன செய்யணும், அதில் எல்லாம் தெட்ட தெளிவாக எல்லா ஷஹாதாவிலையும் எல்லா சர்டிபிகேட்லையும் அது எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சில உலமாக்கள் வீடுகள்ல ராம் பண்ணி வச்சிருப்பாங்க என்று அது ஞாபகப்படுத்தும் எங்களோட பொறுப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபிமார்களுக்கு இந்த வேதத்தை கையில கொடுக்கும் பொழுது சும்மா கொடுக்க இல்ல. அல்லாஹ் சொல்றான், வஅഖذனா மின்ஹும் மீசாகன் கலீலா. சும்மா கொடுக்க இல்ல, கையில கொடுக்கக்குள்ள ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டோம், ஒரு சத்திய பிரமாணம் செய்து கொண்டோம், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எக்ரிமெண்ட்டுக்கு வந்தோம். இதுல உள்ள செய்திகள் எதையுமே மறைக்க மாட்டோம், இதில் உள்ள செய்திகள் எதையுமே குறைக்க மாட்டோம், இருக்கிறபடி அப்படியே மக்களுக்கு சொல்லுவோம் என்ற சத்திய பிரமாணத்தை செய்து கொண்டுதான் நாங்கள் இந்த வேதத்தை கொடுத்தோம் நபிமார்களுக்கு என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நபிமார்களுக்கு வேதத்தை கொடுக்கும் பொழுது என்ன எக்ரிமெண்ட் செய்யறதுக்கு அல்ல எந்த வார்த்தையை கையாண்டானோ அதே வார்த்தையைத்தான் நானும் நீங்களும் பள்ளிவாசல்ல இருந்து கொண்டு கல்யாண ஹால்ல இருந்து கொண்டு ஏண்ட மகளை உங்களுக்கு நான் நிக்காஹ் செஞ்சு தந்துட்டேன், நீங்களும் கிளிப்புள்ள மாதிரி ஒன்றும் தெரியாம கபில்து நிக்காஹா அவர் சொல்லி தந்தத்தை நீங்க சொல்றீங்க தானே. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதற்கும் சொல்றான், மீசாகன் கலீலா, மீசாகன் கலீலா وكيف تأخذونه وقد أفضى بعضكم إلى بعض وأخذنا منكم ميثاقا غليظا. நபிமார்களுக்கு வேதத்தை கொடுக்கும் பொழுது என்ன எக்ரிமெண்ட் அல்லாஹ் என்ன உத்தரவாதத்தை எடுத்தாரோ அதே உத்தரவாதத்தை தான் எங்கட ஈஜாபு கபூல்லையும் அல்லாஹ் சொல்றான். கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம் பெற்றோர்களே, எங்கட பிள்ளைக்கு நாங்க சொல்லி கொடுத்தோமா? வாலிபர்களே, இது எங்களுக்கு தெரியுமா? எதுக்கு கல்யாணம் முடிச்சோம்? வாழ்றதுக்கு. எப்படி வாழணும்? சந்தோஷமா வாழணும். சுவர்க்கத்துடைய வாழ்க்கை கிடைக்கும் உலகத்திலையும் குடும்பம் நல்லதாக அமைந்தால், குடும்பம் என்றா முன்ன பின்ன இருக்கத்தான் செய்யும், அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கத்தான் செய்யும். குடும்பத்தில் பெண்களுக்கு எப்பயுமே அவட கை மேல் இருக்கும். உங்களோட வீடு, உங்களோட செலவு, உங்களோட பராமரிப்பு எல்லாம் உங்களோட அவட வீட்லேருந்து ஒன்றுமே கொண்டு வர இல்லை, சும்மத்தான் வந்தா. ஆனா அப்பேம் அந்த பெண் உங்களை ஆளுவா, அப்பேம் அந்த பெண்ணுக்கு லீடர்ஷிப் இருக்கும், உங்களை கண்ட்ரோல் பண்ற பவர் அல்லாஹ் அவட கையில கொடுத்திருக்கிறான். இதுக்கு நான் 2 ஹதீஸ மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஒரு நாள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தண்ட மகளை பார்க்க போறாங்க. தண்ட மகள் யாரு? ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நபிகளாருடைய மனைவி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும்
ஆயிஷாவுக்கும் இடையில வயசு வித்தியாசம் கிட்டத்தட்ட 40 வருஷம், பெரிய வயசு. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஒரு நாள் போறாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா வீட்டுள்ளுக்கு மனைவி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தந்த கணவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால சத்தத்தை உயர்த்தி பேசிக் கொண்டிருக்கிறார். பெரிய சத்தம், பெரிய சத்தம். அலா அராக்கி தர்ஃபஈன சௌதகி அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த காட்சியை கண்டதுமே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு பொறுக்க இல்லை. இந்த குர்ஆன் சொல்லுது, லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி. அல்லாஹ்வுடைய நபிக்கு முன்னால யாரும் சத்தத்தை உயர்த்தி பேசக்கூடாது, சத்தத்தை அடக்கி வாசிக்கணும். ரவுதா ஷரீஃபிலே அது எழுதப்பட்டிருக்கு இன்றைக்கு. ஆனா வீட்டுக்குள்ள போறாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்களோட மகள் ஆயிஷா தந்த கணவனுக்கு முன்னால சத்தத்தை உயர்த்தி பேசிக் கொண்டிருக்கிறா. இந்த நேரத்தில் ஆயிஷா சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய முகத்துல சீரண்டு பாஞ்சாங்க அபூபக்கர் அடிக்கிறதுக்கு. கோபத்துல ஆத்திரம் வந்துச்சு. இந்த அளவுக்கு அதமில்லாமல் நடக்கிறீங்களான்னு சொல்லி உடனே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னுக்கு பாஞ்சி தடுத்துட்டாங்க. இதை நீங்க விட்டுடும், இதை நான் பார்த்துக் கொள்றேன். இது என்ற குடும்ப வாழ்க்கை, இது என்ற குடும்ப வாழ்க்கை, இது என்ற மனைவி, இதுல நீங்க தலை போட வாதம், நீ விட்டுடுங்க, நான் பார்த்துக் கொள்றேன். அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஒன்றும் செய்யலாம். அவங்க திரும்பி போனாங்க. திரும்பி போனதுக்கு பிறகு ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான வார்த்தை சொன்னாங்க. நான் உன்னை பாதுகாத்து இல்லைண்டா இன்னைக்கு நல்லா செம்மையா பட்டிருக்கும். இதுதான் குடும்ப வாழ்க்கை, இதுதான் குடும்ப வாழ்க்கை. وَكَيْفَ رَأَيْتِ أَنْ كَنْتُكِ عَلَى الرَّجُلِ. வாப்பாண்டு சொல்லவும் இல்லை, அந்த மனுஷன் நல்லா சாத்து இருப்பார், உனக்கு நல்ல 2 சாத்து, நான் மட்டும் இல்லைண்டா நான் தான் பாதுகாத்தேன். குடும்ப வாழ்க்கை என்றா கணவனுக்கு முன்னால மனைவி கொஞ்சம் சத்தம் போட்டுத்தான் பேசுவா. இது ஆயிஷாட வீட்டுக்குள்ள நபி இருக்கல்ல, நபியோட வீட்டுக்குள்ள ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இருக்கிறாங்க. சரி, முடிஞ்சிட்டது. கொஞ்ச நாள் போனதுக்கு பிறகு மீண்டும் ஒரு நாள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வீட்டுக்கு வராங்க மகளை பார்க்கறதுக்கு. அங்க வந்து பார்த்தா 2 பேரும் சிரிச்சு கொண்டிருக்கிறாங்க. மருமகனும் மகளும் சிரிச்சு கொண்டிருக்கிறாங்க. 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்ப என்ன தெரியுமா சொன்னாங்க ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அத்கிலானி ஃபீ சில்மிகுமா கமா அத்கல்துமானி ஃபீ ஹர்பிகுமா. சென்ற முறை வந்தேன், உங்களோட யுத்தத்தில் என்ன பங்காளியாக நீங்க மாத்திக்கொண்டது போல உங்களோட சந்தோஷத்திலையும் என்ன பங்காளியாக மாத்திக்கொள்ளுங்களேன். ஏன் உங்களோட சந்தோஷத்தில் நான் பங்காளியாக வரக்கூடாதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமாவை பார்த்து சொன்னாங்க, கது ஃபஅல்னா, எங்களோட சந்தோஷத்துல நீங்களும் பங்காளி தான், வாங்க மாமா, வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாரு. குடும்ப வாழ்க்கையை கொஞ்சம் விளங்குங்க. இன்னொரு ஹதீஸ சொல்றேன். ஹதீஸ் இல்லாம சலஃபுடைய கருத்துக்கள் சொல்றதுக்கு ஏராளம் இருக்குது. நான் அதை சொல்லாம ஹதீஸ மட்டும் சொல்றேன். இன்னொரு முறை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அபூபக்கர், ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு இடையில ஒரு சண்டை, குடும்ப சண்டை, குடும்ப பிரச்சனை. யா அய்யுஹன் நபியு லிமா துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக் கத் சமிஅ அல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா. குர்ஆன்ல கணவன் மனைவியினுடைய வரலாறுகள் ஏராளம் இருக்கிறது. கணவன் மனைவி என்றா இப்படித்தான் இருப்பாங்க. ضرب الله مثلا للذين كفروا امرأة نوح وامرأة لوط وضرب الله مثلا للذين آمنوا امرأة فرعون ومريم ابنة عمران التي أحسنت فرجها. سبحان الله. குடும்ப வாழ்க்கையை பத்தி குர்ஆன் கதைத்திருக்கிறது, குடும்ப வாழ்க்கையை பத்தி குர்ஆன் பேசி இருக்கிறது. இப்போ ஒரு நாள் ஹஜ்ரத் அபூபக்கர், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஆயிஷாவுக்கும் இடையில கொஞ்சம் மனக்கசப்பு, ஒரு வாக்குவாதம். இப்ப ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னாங்க, இது எங்கட வாப்பாவை கொண்டு வந்து தான் தீக்கோணம், எங்கட வாப்பாட்ட இதை நாங்க 2 பேரும் சொல்லுவோம், எங்கட வாப்பத்தார ஜட்ஜ்மெண்ட்டை நாங்க என்ன செய்வோம், நாங்க பொறுப்பேற்றுக் கொள்வோம் என்று சொல்லி முடிவுக்கு வந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன்பட்டுட்டாங்க. பிரச்சனை இல்லை.
உனக்கு நான் சொல்றத ஏற்றுக்கொள்ள இயலாட்டி உங்களோட வாப்பாவை வர சொல்லுங்க, வாப்பா சொல்றத நாங்க கேட்டுக்கொள்வோம், பிரச்சனையே கிடையாது. இது என்ற குடும்ப வாழ்க்கை, இதை வெளியில போட்டு சீரழிக்கிறதல்ல, இதை நான் பாதுகாத்து போகணும். அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்துட்டாங்க. வந்தோடனே கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவை பார்த்து, ஆயிஷா நீங்க பேசுறீங்களா முதலாவது, நான் முதலாவது பேசவான்னு கேட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். எங்களுடைய நபி சர்தார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான எக்ஸாம்பிள். துகல்லிமீனி அவ் உகல்லிம், நீங்க பேசுறீங்களா நான் பேசவான்னு கேட்டாங்க. அப்ப சொன்னாங்க ஆயிஷா சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். என்ன தெரியுமா சொன்னா ஆயிஷா சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, பல் ததகல்லம் அன்த, நபியே நீங்க பேசுங்க, ஆனா உண்மையத்தான் சொல்லணும். நீங்க பேசுங்க, ஆனா உண்மையத்தான் சொல்லணும். கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம். பொய் சொல்லுவாரா? பொய் சொல்ல இயலுமா? இந்த வார்த்தையை கேட்டதுதான் தாமதம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சீரண்டெலும்பினாங்க. 2 அடியை போட்டுட்டாங்க. 2 அடியை போட்டாங்க. இவர் பேசுறதுல உனக்கு சந்தேகமா? இவர் சொல்றதுல உனக்கு ஆச்சரியம், உனக்கு சந்தேகமா? நீ அப்புறம் சுப்ஹானல்லாஹ், ஒரு வாப்பட ரோல் இது. மகளை கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு, மகளோட வாப்பட ரோல் இது. வாயால ரத்தம் கொட்டுது. இப்ப உடனே பேய்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அதியத நஃப்ஸிஹா அவ யகூலு கைரல் ஹக், அடி ஓண்ட ஆத்மாவுடைய விரோதி நீ உனக்கு விரோதம் செஞ்சு கொண்டு இவர் உண்மையை தவிர வேறொன்று சொல்லுவாரா என்று சொல்லி 2 அடியை போட்டுட்டு வாயால ரத்தம் கொட்டுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தண்ட மனைவியை பக்கத்தில் எடுத்து தண்ட முதுகுக்கு பின்னால வச்சுக்கொண்டு தான் ஒரு கேடயமாக மாறிட்டாங்க. அபூபக்கருடைய கோபத்துக்கு முன்னால எல்லாம் முடிச்சுட்டு போகக்குள்ள சொன்னாங்க அபூபக்கரை பார்த்து, மாமா நான் உங்களை இதுக்கு கூப்பிட இல்லை, அடிச்சு ரத்தம் கொட்டதுக்கு இங்க கூப்பிட இல்லை, சமாதானம் செஞ்சு வைக்கத்தான் கூப்பிட்டேன். இவங்க தானே பெண்கள், பெண்களுடன் பெண்மையாகத்தானே நடந்து கொள்ள வேண்டும். சுப்ஹானல்லாஹ். நான் அன்பாக சொல்றேன், இந்த சமூகத்துக்கு ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி குடும்ப வாழ்க்கையை கொஞ்சம் படிச்சு கொடுங்க. என்ன அழகான வாழ்க்கை. அஸா ரப்புஹு இன் தல்லககுன்ன அன் யுப்திலஹு அஸ்வாஜன் கைரன் மின்குன்ன முஸ்லிமாத்தின் முஃமினாத்தின் கானிதாத்தின் தாயிபாத்தின் ஆபிதாத்தின் சாயிஹாத்தின் ஸய்யிபாத்தின் சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் விரிவாக தெளிவாக அழகாக பேசினதுதான் குடும்ப வாழ்க்கை. நீங்க பத்ர் யுத்தத்துக்கு போகணுமா? இதை கொஞ்சம் கருத்திடுங்க. பத்ர் யுத்தம் தான் நடந்து கொண்டிருக்குது. உங்களோட மனைவி நோய்வாய்ப்பட்டிருக்கிறா, உங்களோட மனைவியோட நீங்க இருக்கிறதா? பத்ர் யுத்தத்துக்கு போறதான்னு கேட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, உனக்கு பத்ர் யுத்தம் இப்ப தேவையில்லை, உன்னோட குடும்பத்தை பராமரிக்கிறது தான் உனக்கு பத்ர் யுத்தம். தன்னுடைய மகள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறா. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 3வது கலீஃபா. பத்ர் சஹாபாக்களுடைய பட்டியல்ல பேர்ல அவருடைய பேர் இருக்க மாட்டாது. ஏண்டா அவருக்கு நபி அல்லாஹ்வுடைய நபி சொல்லிட்டாங்க, நீங்க பத்ருக்கு போறதை விடவும் உங்களோட மனைவியினுடைய நோயில நீங்க பங்காளியாக இருப்பது அது உங்களுக்கு சிறந்தது, நீங்க அதை செய்யுங்கோ என்று சொல்லி. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, குடும்ப வாழ்க்கைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த முக்கியத்துவம் இதை பத்தி மிச்சம் விரிவாக பேச வேண்டும். இஅ்திகாஃபில் இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஅ்திகாஃபில் இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பள்ளியை விட்டு வெளியே போகவே மாட்டாங்க கடைசி 10 நாட்கள்ல. புகாரில ஹதீஸ் வந்திருக்குது, நபியினுடைய மனைவிமார்கள் எல்லாரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்கு இஅ்திகாஃபுக்கு போய்ட்டா எல்லாரும் தந்த வீடுகளுக்கு போய்த்திடுவாங்க. ஆனா ஒரே ஒரு பெண் இருந்தா, அந்த பெண்ணுடைய பேரு சஃபியா பின்த் ஹுயை ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அந்த பெண் இஸ்லாத்துக்கு வந்த பெண், ஒரு யூத பெண். அந்த பெண்ணுக்கு குடும்பங்கள் யாரும் இல்ல, அந்த பெண் தட்டத்தனியே இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் இஅ்திகாஃபுக்கு போறேன் 10 நாளைக்கு, நீ வீட்டை பூட்டி கொண்டு வீட்டுக்குள்ள 10 நாளைக்கு இருந்துன்னு சொல்லாம என்ன தெரியுமா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த இஅ்திகாஃபை எனக்கு கம்ப்ரமைஸ் பண்ண ஏலா,
நீ ஒரு வேலை செய், ராவுக்கு என்ன பார்க்கறதுக்கு பள்ளிக்கு வா, நான் உன்னோட கொஞ்சம் நேரம் கழிக்கிறேன், கதைச்சு கொண்டிருப்பேன், பேசிக்கொண்டிருப்பேன். அதுக்கு பிறகு லா தஸ்தஅஜிலி ஃபஇன்னி அஸ்தௌதிஉக இலல் பைத். இஅ்திகாஃப்ல இருக்கிற நபி தண்ட மனைவியை கொண்டு போய் விடுறதுக்கு பள்ளிக்கு வெளியே போய் வீடு வரைக்கும் போய் தண்ட மனைவியை விட்டு வந்தாங்க. இதுதான் எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்துக்கு கொடுத்த மரியாதை. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, கண்ணியமான சங்கையான நிர்வாகத்தில் கேட்டுக்கொள்கிறேன், உலமாக்கத்தில் கேட்கிறேன். இந்த நாட்டில் செய்யப்பட வேண்டிய மிக முக்கியமான பணி என்ன தெரியுமா? குடும்ப வாழ்க்கையை பற்றி உள்ள விழிப்புணர்வு, குடும்ப வாழ்க்கையினுடைய முக்கியத்துவம், ஏன் நிக்காஹ் செய்ய வேண்டும், திருமணம் முடித்தா என்னுடைய பொறுப்பென்ன, ஆண்களுடைய பொறுப்பென்ன, கடமைகள் என்ன, இவைகளை பற்றி வழங்கப்படுத்துங்கள். காலத்தின் தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. குடும்பங்கள் ஆட்டம் காணுமென்றால் நல்ல பரம்பரைகள் பிறக்க மாட்டாது, நல்ல சந்ததிகளை காண முடியாது, நல்ல ஆரோக்கியமான மனித குலத்தை காண முடியாது. இதை இந்த நாடு இப்பொழுது தேவைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு புரோகிராமாக, ஒரு அவேர்னஸாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்குரிய ஆரோக்கியமான வாழ்க்கையை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ், எந்தெந்த குடும்பங்களில் எல்லாம் குடும்ப பிரச்சனைகளும் சிக்கல்களும் இருக்கிறதோ அந்த குடும்பங்களுக்கெல்லாம் அமைதியை நசீபாக்குவாயாக யா அல்லாஹ், ஆரோக்கியமான வாழ்வை நசீபாக்குவாக யா அல்லாஹ், பாதுகாப்பான வாழ்வை நசீபாக்குவாக யா அல்லாஹ், குடும்பங்களுடைய தனிமையை போக்கி வைப்பாக யா அல்லாஹ், ஆத்மீக வாழ்க்கையை பாதுகாத்தருள்வாயாக யா அல்லாஹ். எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.